Hi students, this is Balasundar from the Einstein College of Engineering in the Department of Mechanical Engineering. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுங்கிற சப்ஜெக்டில் வரக்கூடிய யூனிட் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கக்கூடிய யூனிட்லேருந்து ஒரு சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட். ஓகேவா? சரி, இப்போ இதில் முக்கியமாக இந்த யூனிட்டில் வரக்கூடிய 3 முக்கியமான வார்த்தைகள், அதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா டைனமிக்ஸ், கினமெட்டிக்ஸ், அடுத்து கைனட்டிக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 3 வார்த்தைக்குமே அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த யூனிட்டை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். அதுக்கான அர்த்தங்கள் ஒன்று, ஏன்னா இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே அடுத்து நம்மளோட உன்னோட செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் கிளாஸ்லாம் வரப்போகுது. சரி, இப்போ டைனமிக்ஸ்னால் என்ன? Dynamics is the branch of mechanics which deals with the motion of particles or bodies under the action of forces. அதாவது டைனமிக்ஸ்ங்கிறது branch of mechanics, அது நம்மளுக்கு தெரிஞ்சதான். which deals with the motion of particles, இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி படிக்கிறது. ஓகேவா? இயக்கத்தில் கூடிய ஒரு பாடி எல்லாம் ஒரு பார்ட்டிகிள்ஸ் எதானாலும் இருக்கலாம், இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி படிக்கிறது. அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், விசையின் மூலமாக இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? டைனமிக்ஸ். அப்போது அந்த டைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயக்கத்தில் தான் இருக்கும் அந்த பொருள், அந்த இயக்கத்தில் உள்ள அதோட காரணிகளை பற்றி பார்க்குறது தான். ஓகேவா? அந்த டைனமிக்ஸ் அப்படிங்கக்கூடியதை ரெண்டாக பிரிக்கிறோம், ஒன்று கினமெட்டிக்ஸ், இன்னொன்று கைனட்டிக்ஸ். ஓகேவா? இப்போ கைனமெட்டிக்ஸ்னால் என்ன, கைனட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? கினமெட்டிக்ஸ் அப்படின்னா இஸ் த ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் பாடிஸ், ஓகேவா, வித்தவுட் ரெஃபரன்ஸ் விச் காஸ் த மோஷன். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாது, ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணாமல் அந்த பொருள் இயக்கத்தில் இருக்கும், அதை பற்றி படிக்கிறதா என்னது? கைனமெட்டிக்ஸ். ஃபோர்ஸை இதில் கணக்கு பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தோன்னா இதில் நம்ம சொல்லியிருக்காங்க பாருங்கள், வித்தவுட் ரெஃபரன்ஸ் விச் காஸ் த மோஷன். ஓகேவா? ஃபோர்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதில் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸை கணக்கில் எடுத்துக்காமல் ஒரு பாடி இயக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பற்றி படிக்கிறது. இதில் மெயினாக நம்ம என்னென்ன முக்கியமான டேர்ம்ஸ்லாம் வரும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன், டைம். இந்த நாலை பற்றி தான் முக்கியமாக என்ன நம்ம அதிகமாக படிப்போம். ஓகேவா? கைனமெட்டிக்ஸ்னால் இதுதான். அதுக்கப்புறம் கைனட்டிக்ஸ். கைனட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா the force which caused the motion, it is the study of relation between forces acting on a body, the mass of the body and a motion of the body. அதாவது என்ன சொல்ல வரான்னா, இதுலேயும் ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் படிப்போம். ஆனால் இதில் நம்ம எதெல்லாம் கணக்கு பண்ணிப்போம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர்ஸஸை கணக்கு எடுத்துப்போம், அதுக்கப்புறம் மாஸை கணக்கில் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் மோஷன் இயக்கத்தையும் கணக்கில் எடுத்துப்போம். அப்போது ஃபோர்ஸ், மாஸ், மோஷன் 3 எடுத்துக்கிட்டோம். இதை நியூட்டன்ஸோட செகண்ட் லாவோட நம்ம இதை நினச்சலாம் கைனட்டிக்ஸை ஒப்பிடலாம். நியூட்டன்ஸோட செகண்ட் லா என்ன? எஃப்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஓகேவா? எஃப்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இப்போது கைனட்டிக்ஸில் எதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணுவோம்? ஃபோர்ஸை எடுத்துப்போம், அதுக்கப்புறம் மாஸை எடுத்துப்போம், அதுக்கப்புறம் என்ன? மோஷன் எடுத்துப்போம். அப்படி தானே? அப்போது ஃபோர்ஸ் எடுத்துக்கனால எஃப் ஈக்குவல் டு மாஸ் எம், மோஷன்னா ஆக்ஸலரேஷன், மோஷனா என்னன்னு சொல்லுவோம்? ஆக்ஸலரேஷன் சொல்லுவோமா? அப்போ ஏ. அப்போது நியூட்டன்ஸோட செகண்ட் லா இருக்குல்ல, அதை பற்றின ஒரு சாப்டர்லாம், அதை பற்றின ஒரு ஃபார்மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கைனட்டிக்ஸ் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மூணு தான் இந்த யூனிட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெக்டிலினியர் மோஷன். என்னென்ன மோஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் 5 விதமான மோஷன் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது? யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்னா பார்ட்டிக்கிள் ட்ராவர்ஸ் த சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெர் யூனிட் டைம் இன்டர்வல். ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது 1 மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடந்துருக்கோம்னா 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு அது எவ்வளோ கிலோமீட்டர் தான் போயிருக்கும்? 40 கிலோமீட்டர். அப்போது யூனிஃபார்ம் மோஷன் மொத்தமாக ஒரு 4 மணி நேரம் அது ட்ராவல் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 40 கிலோமீட்டர்னா செகண்ட் 1 மணி நேரமும் 40 கிலோமீட்டர், தேர்டு 1 மணி நேரமும் 40 கிலோமீட்டர். இது இப்படி தான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லுவாங்க. இதை என்னென்னு எடுத்துக்கலாம்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்?
இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்ன அர்த்தம், வெலாசிட்டினா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா இப்போ நம்ம ஒரு சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு இனிஷியல் வெலாசிட்டி, அப்புறம் அந்த வண்டி வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்பீடு என்ன சொல்லுவோம், ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஒரு வண்டி இப்போ மூவ் ஆகி போயிட்டுருக்கு, அந்த வண்டி வந்து 100 km/h 100 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா கடைசி வரை அது 100 km ஸ்பீட்லேயே 100 km/h இல்லை km/hலே போயிட்டுருக்குன்னா அது பேர் தான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி மாறவே மாறாது. அதான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் 40 km ஸ்பீட்லேயே போகுதுன்னா செகண்ட் 1 மணி நேரமும் 40 km ஸ்பீடு, தேர்ட் 1 மணி நேரமும் 40 km ஸ்பீட்லேயே தான் போகும். அப்படி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதுக்கு பேர் என்ன, யூனிஃபார்ம் மோஷன்னாலே. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கணும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு ஒருவேளை யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சம்பளம் கொடுப்பான், அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுப்பான். அப்படி கொடுத்துட்டோம்னா ஆக்சலரேஷன் ஏசிக்கோல்டு என்னன்னு தான் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும், 0ன்னு தான் எடுத்துக்கணும், அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, யூனிஃபார்ம் மோஷன் சம்பளம் கொடுத்தாலும் சரி, அப்படின்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்தாலும் சரி, ஆக்சலரேஷன் என்னன்னு தான் எடுத்துக்கணும், ஏசிக்கோல்டு 0ன்னு தான் எடுத்துக்கணும். அப்போ சம்மை வாசிக்கும் போது நல்லா தெளிவாக வாசிக்கணும். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். இப்போ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இதுவுமே அப்படி தான், கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். ஓகேவா, ஆக்சலரேஷன் என்ன செய்யாது, இதில் மாறவே மாறாது. ஓகேவா, அதை வச்சும் சம் இருக்குது, நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷன் பார்த்தோம்ல. இப்போ ரெண்டாவது பார்த்த பாயிண்ட் என்ன, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷன். ரெண்டாவது பாயிண்ட்டை பார்த்த பாயிண்ட் அந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக மோஷன் அப்படின்னு சம்மு கேட்டான் அப்படின்னா இந்த 3 ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த 3 ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா v = u + at, v² = u² + 2as, s = ut + ½ at². அந்த 3 ஃபார்முலா நம்ம முடிஞ்சிருப்போம், 11th ஏற்கனவே படிச்சிருப்போம். அது ஒரு தடவை ரீகால் பண்ணுறதான் இந்த சம். இப்போ வந்து v = u + at, v² = u² + 2as, s = ut + ½ at². இந்த ஃபார்முலாலாம் எப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக சம்மில் எப்படி கேட்டிருப்பான், கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் கேட்டிருப்பான். அப்படின்னா இந்த 3 ஃபார்முலா என்ன செய்யணும் நமக்கு தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து கீழே இருக்கிறது என்ன, கிராவிட்டி ஃபோர்ஸ். அப்போ அதுக்கு இருந்தாப்புல சம்மு என்ன செய்யும், ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், மற்றபடிலாம் எதுவும் இருக்காது. அதே தான், மேலே இருக்கிறதே தான் சேம் திங், நோட்டேஷன் மட்டும் மாறிட்டுருக்கும். டவுன்வேர்ட்னா ப்ளஸ், அப்வேர்ட்னா நினைஞ்சிருக்கான் மைனஸ்ன்னு போட்டுப்பாங்க. ஓகேவா, சரி அடுத்து பார்த்தோன்னா 3வது மோஷன் என்ன அப்படின்னா வேரியபிள் ஆக்சலரேஷன் மோஷன். சரியா, இப்போ வேரியபிள் ஆக்சலரேஷன் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் ஆக்சலரேஷன் நாட் கான்ஸ்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மோஷன் என்ன, எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆக்சலரேஷன் என்ன 0. ரெண்டாவது என்ன பார்த்தோம், ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் 0. செகண்ட் இதில் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இப்போது மூணாவதுல என்னென்னா ஆக்சலரேஷன் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போது அதுதான் ஃபார்முலா வந்திருக்கு பாருங்கள், v = ds/dt. ஓகேவா, வீணா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அதை நம்ம என்ன செய்யணும். ஓகேவா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா, அப்போது அதை தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷன் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், a = dv/dt. ஓகேவா, அதை பற்றி படிக்கிறது. அடுத்து 4வது மோஷன்னா டிபெண்டன்ட் மோஷன் அப்படின்னா என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல உனக்கு புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு புள்ளி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியில் இந்த பக்கம் ஒரு வெயிட் தொங்க விட்ருக்காங்க, அப்படியே அந்த கயிறை கொண்டாந்து இந்த பக்கம் கொண்டாந்து இந்த பக்கம் ஒரு வெயிட் தொங்க விட்ருக்காங்கன்னு வச்சுப்போமே. இந்த வெயிட் இப்படி மேலிக்கு இந்த வெயிட் இப்படி கீழ்நிக்கு வந்தது அப்படின்னா இந்த வெயிட் கண்டிப்பாக என்ன செய்யும், மேலிக்கு. அப்போது இதை நம்ம ஒன்றுமே பண்ணல, ஆனால் இந்த வெயிட்டை கீழனிக்கு இருக்கும்போது இந்த வெயிட் தன்னால் மேலிக்கு போதில்ல. ஓகே, அப்போது இந்த வெயிட் வந்து இந்த வெயிட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இதுக்கு பேர் தான் டிபெண்டன்ட் மோஷன். ஓகேவா, அப்போ ஒரு பக்கம் நம்ம மோஷன் கொடுக்கும்போது இன்னொரு பக்கத்துலேயும் மோஷன் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, டிபெண்டன்ட் மோஷன். அப்போ சம் இப்படி தான் கேட்பாங்க அதில். ஓகேவா, சரி, இது பேர் டிபெண்டன்ட் மோஷன். இந்த சம்மில் வந்து கயிறு இருக்குல்ல, கயிறு எந்த காரணம் கொண்டு ஸ்ப்ரிங் மாதிரி நீளப்படாது. அதுதான் இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், எங்கே கொடுத்துருக்கான் பாரு,
இன்எக்ஸ்டென்சிபிள் கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இன்எக்ஸ்டென்சிபிள் கார்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? கயிறு ஸ்ப்ரிங் மாதிரி அங்கங்கே ரப்பர் மாதிரி நீளக்கூடாது. இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படி நீள்ந்துச்சுன்னா ஃபோர்ஸில் பல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் டிபெண்டன்ட் மோஷனை பொறுத்தவரை ஒரு பக்கம் மூவ் ஆனால் அதே போல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னொரு பக்கம் என்ன செய்யும், கண்டிப்பாக மோஷன் இருக்கும். அதுதான் டிபெண்டன்ட் மோஷன். அடுத்தது நம்ம 5வது பார்க்க போகிறது என்னது? ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன அப்படின்னா, மோஷன் ஆஃப் த பாடி வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் மூவிங் பாடி இஸ் நோன் அஸ் ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன் உனக்கு ரொம்ப ஈஸியாக தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். உனக்கு சிம்பிளாக சொன்னாலே புரியும். எப்படின்னா, இந்த பக்கம் ஒரு கார் இருக்குது, ஓகேவா? அதாவது என்னென்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, இங்கே ஒரு ஏங்கக்கூடிய இடத்துல ஒரு கார் இருந்துச்சு, இங்கே பிங்கக்கூடிய இடத்துல ஒரு கார். இப்போ இந்த ஏங்கக்கூடிய கார் இந்த பக்கம் வருது, பிங்கக்கூடிய கார் இந்த பக்கம் இங்கேருந்து இங்கே வருது, ஓகேவா? இது பின்னு வச்சுப்போம், இங்கே ஏன்னு வச்சுப்போம். அப்போ ஏங்கக்கூடிய கார் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு வருது, பிங்கக்கூடிய கார் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வருது, பிங்கக்கூடிய கார் லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்க்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வருது. இந்த ரெண்டும் எந்த இடத்துல சந்திக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது பேர் தான் இது ரிலேட்டிவ் மோஷன். ரெண்டுமே மோஷனில் தான் இருக்கும், ஆனால் ஒருதுக்கும் இன்னொருதுக்கும் ரிலேட் பண்ணி நம்ம என்ன செய்கிறது, கண்டுபிடிக்கிறது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சம்மெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, அடுத்த வீடியோஸில் சம் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? இதுவரை நடத்தினதில் ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. உனக்கான டவுட் எது இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இது எல்லாமே 2 மார்க்ஸு. கண்டிப்பாக தெளிவாக படிச்சுக்கிங்க, ஓகேவா?